Daily. Taste the Daily. மறுவரையறை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். டெல்லியில் தமிழ்நாட்டு எம்பிக்களின் கூட்டத்தை நடத்தி கருத்தை கேட்கவும் அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். ஏற்கனவே தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடத்தப்பட்டது. தற்போது இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களையும் அவர் கூறியிருக்கிறார். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி வணக்கம். தற்போது திமுக எம்பிக்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் ஒரு அறிவுரைகளை வழங்கி வருகின்றார். நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தொடரில் நம்முடைய திமுக எம்பிக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். அதுல அவருடைய பேச்சினுடைய தொடக்கத்தில் முக்கியமான சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதாவது தொகுதி மறுவரையறை என்பது ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டின் பிரச்சனை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல மாநிலங்களின் பிரச்சனை என்ற தெளிவும் நமக்கு இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி எம்பிக்களையும், அதாவது அதிமுக, பாமக உள்ளிட்ட அந்த கட்சிகளினுடைய எம்பிக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், டெல்லியில் இது தொடர்பாக நீங்கள் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த முக்கியமான அறிவுறுத்தலை அவர் வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் திமுக மட்டும் சென்று போராட்டத்திலோ அல்லது இது போன்ற கோரிக்கை முழக்கங்களை எழுப்புவதோ செய்தால் அது திமுகவுடைய பிரச்சனையாக மாறிவிடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி சாராமல் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் கொள்கையின் அடிப்படையில் திரண்டு நின்று ஒரு முழக்கம் எழுப்பினால்தான் இது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை, மற்ற மாநிலங்களுக்கான பிரச்சனை என்ற உணர்வு ஏற்படும். எனவே அவ்வாறு செயல்படுங்கள் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.